எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ஜோயல் ஹெல்த் தமிழ் என்கிற யூடியூப் சேனல்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் அவங்க கூட கார்லிக் நன்மைகளை பத்தி பேச போறேன். வெள்ளைப்பூடு நன்மைகளை பத்தி பேச போறேன். இந்த வெள்ளைப்பூடு ஆண்டாண்டு காலங்களாய் நம்முடைய முன்னோர்களால் அதிகமா பயன்படுத்தப்பட்டு வந்தது. நம்முடைய முன்னோர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ளவர்களாலும் இது ஒரு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இது அதிகமாய் பயன்படுத்தப்பட்டு வந்தது. பர்டிகுலரா இந்த ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஆய்வறிக்கையில வெள்ளைப்பூடுவின் நன்மைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். மேலும் தன்னை பார்க்க வந்த நோயாளிகளுக்கு அதை ஒரு மருந்தாகவே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வெள்ளைப்பூடு பல நன்மைகள் இருக்கு என்பது உறுதியாயிற்று. ஆனா இந்த வெள்ளைப்பூடு நாம் சாப்பிடுகிற வெள்ளைப்பூடுலேயும் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வெள்ளைப்பூடு நன்மை இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா, பல நவீன முறைகள் மாற்றங்கள் வந்தனால இந்த உணவுப் பொருட்கள் ஹைபிரிடா இருக்கிறனால அதனுடைய வீரியம் குறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே நாம் தேர்வு செய்கிற வெள்ளைப்பூடு தரம் நிறைந்ததா என்பதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. ஓகேவா? ஸோ வெள்ளைப்பூடுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது, இந்த வெள்ளைப்பூடு உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த வெள்ளைப்பூடு உடலிலேயே நைட்ரிக் ஆக்சைடு என்கிற மூலக்கூறு உருவாக்குவதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒரு வேசோ டைலேட்டரா செயல்படுது. அதாவது இரத்த நாளங்கள் விரிவடைவதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதனால இரத்தத்தின் உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது, சீராய் வைக்குது. ஆகவே முதலாவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நன்மையை செய்யுது. இரண்டாவது, இந்த ஹார்ட் டிசீஸ் வராம நம்மை பாதுகாக்கிறது. ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் போன்ற பல இருதய நோய்கள் வராது நம்மை பாதுகாக்குது. எப்படின்னா, இந்த கார்லிக் ஒரு ஆன்டி கொயாகுலண்டா செயல்படும். அதாவது பிளட் தின்னரா செயல்படும். உடலில் உள்ள இரத்தம் உறையாமல் தடுப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதனால இரத்தம் சீராய் உடல் உள்ள எல்லா அவயங்களிலும் சீராய் செயல்படுகிறது. இதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதே இல்லைங்க. மூன்றாவது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் வராமல் நம்மை பாதுகாக்குது. இதுல இந்த கார்லிக்ல பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. வைட்டமின் B6, மேங்கனீஸ், செலினியம் மற்றும் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணும். அது மாத்திரம் இல்லை, இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்குது. இதனால உடலிலே சர்க்கரை நோய் வராமலும் நம்மை பாதுகாக்குது. மேலும் இந்த கொலஸ்ட்ரால் அளவு குறைவதற்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னா LDH கெட்ட கொலஸ்ட்ராலா இருந்தாலும், இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் முக்கியமாய் ட்ரைகிளிசரைட் இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மேலும் பல கேன்சர், இதாவது இந்த கார்லிக் ஒரு ஆன்டி கேன்சரா செயல்படுதுங்க. பல கேன்சர் நோய் வராமல் நம்மை பாதுகாக்குது. உடலில் ஏராளமான கேன்சர் நோய் இருக்கு பார்த்தீங்களா? பான்க்ரியாட்டிக் கேன்சரா இருக்கலாம், கோலன் கேன்சரா இருக்கலாம், இந்த லிவர் கேன்சரா இருக்கலாம், இல்ல குடல் சம்பந்தமான கேன்சரா இருக்கலாம். இப்பேற்பட்ட பல கேன்சர் நோயும் வராமல் நம்மை பாதுகாக்குது. இந்த கார்லிக்ல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால இவைகள் செல் டேமேஜ், அதாவது இந்த ஆக்சிடேசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த செல் டேமேஜ் ஆகாம பாதுகாக்குது. இதனால கேன்சர் நோய் வராமல் நம்மை பாதுகாக்குதுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த கார்லிக்ல ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால உடலை நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி உடலை அதிகமாக பாதுகாக்குதுங்க. மேலும் உடலிலே வெயிட் குறைகிறதுக்கு கூட முக்கிய பங்கு வகிக்குங்க. எப்படின்னா, இந்த நாம் சாப்பிடும் உணவுப்பொருட்கள் உள்ள இந்த கேலரிஸை பேன் பண்றதுக்கும், அது மாத்திரம் இல்லை, இந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுலையும் இந்த கார்லிக் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால உடல் எடை சீராய் குறையுது. மேலும் இந்த பசியின் அளவையும் கட்டுப்படுத்துறதுனால உடல் எடை மெயின்டைன் ஆகுதுங்க. மேலும் இந்த இனப்பெருக்க உறுப்பு பர்டிகுலர் ஆண்களுக்கு
இந்த ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எப்படின்னா இந்த கார்லிக் உடலிலே இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால இந்த இனப்பெருக்க உறுப்புல இரத்த ஓட்டம் அதிகமா வருது. இதனால இது இவர்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை வரதுக்கும் ரொம்ப உதவியா இருக்குங்க. மேலும் இந்த டைஜஷனுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதாவது உடலிலே பல டைஜஸ்டிவ் என்சைமை ஸ்டிமுலேட் பண்றதுலயும் இந்த கார்லிக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மேலும் சிறு பிள்ளைகளுக்கு இந்த குடல் புழுக்கள் எல்லாம் வரும், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வராமல் இந்த கார்லிக் நல்லாவே பாதுகாக்குதுங்க. மேலும் பல 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 நன்மைகளை இந்த கார்லிக்கு செய்யுதுங்க. ஆகவே இந்த கார்லிக்கு நாம் அனுதினமும் நம்முடைய நம்முடைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த கார்லிக்கை என்ன ஃபார்மில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், எப்படி தான் இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இதை பல வழிமுறைகள் எடுத்துக்கலாங்க. இந்த கார்லிக் வாட்டரா, அதாவது கார்லிக்கை நீங்கள் ஒரு தண்ணியிலே சூடாக்கி அதை நீரை பருகலாம். அதை கார்லிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே கார்லிக்கை நீங்கள் அதில் லெமன் சேர்த்து கொஞ்சம் ஹனி சேர்த்து அதையும் அப்படியும் பருகலாம். இந்த ஃபார்முலை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கார்லிக்கை சுட்டு சாப்பிடுவாங்க பாத்தீங்களா? சுட்டும் இந்த கார்லிக்கை நம்ம தீயில லைட்டா சுட்டும் சாப்பிடலாம். மேலும் இரவிலே உறங்குவதற்கு முன்பதா இந்த பாலில சேர்த்து கூட குடிக்கலாங்க. ஸோ இப்படியெல்லாம் குடிக்கிறது நன்மைகள் தான். ஆனாலும் முக்கியமாய் இதை உணவுப் பொருட்களை எடுக்கும் போதுதான் அது அதிக நன்மை. ஏன் அப்படின்னா, இப்படி நம்ம இந்த ஃபார்முலை எடுக்கும்போது சில நேரங்களோட வீரியம் அதிகமாகிறதுனால உடலிலே பல பிரச்சனைகள் வருது. முக்கியமா இந்த ப்ளீடிங் டிஸார்டர் உள்ளவங்களுக்கு முக்கிய பிரச்சனையா மாறி போயிடும். மேலும் இந்த ஹார்ட் டிசீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க சில ட்ரக்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த வாஸ்பிரின், வெஃபாரின், அப்புறம் கிளாபிவாஸ் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க, கிளாபிடோஜல், இப்படிப்பட்ட பல மருந்துகள் எல்லாம் ஆன்டி குவாக்குலன்ட், அதாவது பிளட் தின்னர் மெடிகேஷன் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இவைகள் ஆல்ரெடி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். மேலும் இந்த கார்லிக்கை எடுக்கும் பொழுது உடலிலே பல பிரச்சனை ஆயிருது. ஆகவே நீங்க உங்க உணவுப் பொருட்கள்ல நீங்க அதிகமாக இதை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த கார்லிக்கும் வேற உணவுகளோடு சேரும் பொழுது அது பூரணமாய் நன்மையும் ஒரு சமநிலையில உடம்புல கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. ஆகவே இந்த கார்லிக்கை நீங்க பயன்படுத்துங்க. உடலில் உள்ள எல்லா நோய்களும் குறைவதற்கு ஒரு நிவாரணமா இது பயன்படுது. ஆகவே நீங்க இதை உங்க சமையல்ல கொண்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஆகவே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் உங்களை நல்லாவே பார்த்துக்கொள்ளுங்க. பாய், டேக் கேர்.